ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மஷ்ரூம் கிரேவியை இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே செய்யறதை விட இந்த மாதிரி செய்யுங்க. இன்னும் 2 சப்பாத்தி கூட வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மஷ்ரூமை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் மஷ்ரூம் மட்டும் சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது அதோட மசாலா எல்லாம் நல்லா உள்வாங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2 லவங்கம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாங்க. இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பழம் தக்காளி, ஒரு 10 முந்திரி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, நான் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கேஸ் லோலேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்ச மஷ்ரூமையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மஷ்ரூமை தனியாக வதக்கிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு இதுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை குழம்பா வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. கொதித்ததும் லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, நான், கீ ரைஸ் இது எல்லாத்தோட பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யுவர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.